எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடைய சந்தோஷங்களை பேணுவதில் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னௌ ஃபீ பைத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? ஏன்னா பள்ளிவாசல்ல இருக்கிறது சஹாபாக்களுக்கு தெரியும். வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அது மனைவிமார்கள் மூலமாகத்தான் தெரிய முடியும். அப்ப வீட்டில் என்னென்ன காரியங்கள்ல அவங்க பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யகூனு ஃபீ மெஹ்னத்தி அஹ்லிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் செய்கிற வேலைகள் இருக்கு இல்லையா, அதுல துணையாக இருப்பார்கள். வீட்டுல வந்து மனைவிமார்கள் செய்கிற வேலைகள்னு சில வேலை இருக்கும், அந்த மாதிரி வேலைகள்ல வந்து அவங்களும் கூட மாட என்ன செய்வாங்க, ஒத்தாசையாக இருப்பார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் பதில் சொல்றாங்க. இது புகாரில 676வது ஹதீஸ், 5363வது ஹதீஸ், 6039 ஆகிய இடங்கள்ல பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய அறிவிப்புல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆடைகள்ல கிழிசல் இருக்குமேயானால் அவங்களே தைப்பார்கள், தன்னுடைய ஆடையை தாமே தைத்துக் கொள்வார்கள், தம்முடைய செருப்பை வந்து தாமே பழுது பார்த்துக் கொள்வார்கள். அதே மாதிரி தம்முடைய வாளின்னா இரும்பு வாளி கிடையாது அந்த காலத்துல, வாளின்னா லெதர்ல தான் வாளி இருக்கும். தண்ணிய இருக்கக்கூடிய வாளி வந்து பாடம் செய்யப்பட்ட தோல் இருக்குல்ல, அந்த தோல்ல தான் வாளியே வச்சிருப்பாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி. அதுல ஓட்டகட்ட வந்துச்சுன்னா இன்னொரு தோலை போட்டு ஒட்டி ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்க, தக்கிவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய வாளிக்கு ஒட்டு போடுற வேலையை கூட யார் செய்வா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் என்று இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யணும்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அந்த வீட்டு வேலையை அவங்க செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலேயே நம்ம வீட்டில் இருந்தோமையானால் கூட மாட என்ன செய்யணும், எல்லாத்திலையும் ஒத்தாசை செய்யணும். அவங்க சமையல் பண்றாங்களா, நம்ம காய்கறி நறுக்கி கொடுக்கறது என்ன இல்ல, தப்பு கிடையாது. தெரிஞ்சுன்னா மீனை கழுவி கொடுக்கறாந்தாலும் என்ன செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். வீட்டை பெருக்க வேண்டியிருந்தா கூட அவங்களுக்கு முடியலன்னா நம்ம என்ன செய்யலாம், இதுல பொம்பளை வேலைன்னு நம்ம என்ன செய்யலாம், ஆம்பளை வீட்டுக்குள்ள உள்ள நம்ம வீட்டுக்கு உள்ள வேலையை நம்ம செய்வது வந்து அது என்னமோ ஒரு ஆண்மைக்கு எதிரானது, இது ஆம்பளையுடைய தன்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்றெல்லாம் நம்ம மக்கள் தவற நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, அவங்களுடைய சட்டை ஏதாவது ரிப்பேரா போச்சுன்னா அவங்களே தைக்கிறாங்க. மனைவியை கூப்பிட்டு இந்த சட்டையை தச்சு கொடு என்று அவங்க கேட்கறது இல்ல. அப்ப மனைவிமார்கள் வீட்டில் செய்யற வேலைகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள், அந்த வேலையில பக்கபலமா நின்று கொள்வார்கள், அவங்களுடைய சொந்த வேலைகள் இருக்கு இல்லையா அதையும் செய்வார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன வழங்கணும், பெண்களுக்கு சில வேலைகள் கடமையா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படாம இருக்கிறாங்களா என்பதில் கவனம் செலுத்தணும். அவங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா என்பதையும் பார்க்கணும். ஆனா நம்ம சமூக அமைப்பில் இருக்கிற இன்னொரு குறை இந்த இடத்துல நம்ம சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. என்ன வேலை, பெண்களுக்கு வேலை செய்யற கடமை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோமா, இதை காரணமா வைத்துக் கொண்டு பல வீடுகள்ல அந்த மாமியார் குடும்பம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது பயங்கரமான ஆதாரமா எடுத்துக்கிடுவாங்க. மாமியார் பத்தியெல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க பத்தியலா, 2 மைல் தூரத்துல பேரிச்சம்பழம் தூக்கிட்டு அந்த அம்மாவெல்லாம் வந்தாங்க பத்தியலா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி மாமியார்மார்கள் என்ன செய்யறாங்க, மருமகள்மார்களை கொடுமைப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடக்கிறாங்க, அவங்களுடைய வேலையுடைய சுமையை குறைக்கிறதுக்காக வேண்டி அவங்களும் சேர்ந்து பங்கெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அத மாமியார்கள் மருமகள்கிட்ட வேலை வாங்கலாம்னு சொன்னா அது நியாயமா இருக்கணும். எந்த ஒரு வேலையை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் என்ன இருக்கு, அது நியாயமானதானான்னு பார்க்கணும். பல குடும்பங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம், மாமியாரு ஒரு தள்ளாத வயசுல உள்ள மாமியார்னா அது ஒரு கணக்கு, அவங்களே படுக்கையில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி மாமியார்னா மருமகனா என்ன செய்யணும், அந்த வேலையெல்லாம் செய்யணும், அது ஒரு வகையில் வச்சுக்கிறோமே. சில மாமியார்கள் வந்து அவங்களே திரகாத்திரமா இருப்பாங்க, நேற்று வரைக்கும் அவங்க தான் சோறாக்கி இருப்பாங்க, நேற்று வரைக்கும் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்திருப்பாங்க. ஒரு மர்மம் வந்த உடனே அவங்களும் இவங்களும் சேர்ந்து பங்கு வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, உடனே படுத்துறது. மர்மம் வந்துட்டா உங்களுக்கு வேலை ரெஸ்ட், ஃபுல் ரெஸ்ட் என்று நினைத்து கொண்டு நமக்கு வேலை செய்ய முடியும் பொழுது கூடமாட நின்று அந்த மருமகளுக்கு வேலையை சேர்ந்து பகிர்ந்து செய்யறதுக்கு பதிலாக அவங்க தலையிலேயே எல்லா வேலையும் சுமத்தி விட்டு ஒரு வேலைக்காரியாக மாத்திரம் என்ன செய்யறாங்க, மருமகள் நடத்தினார்கள் என்று சொன்னா இது அநியாயம். ஏன், உனக்கும் அந்த கடமை இருக்கு, உன் வீட்டுக்கு நீ வேலை செய்யணும், உனக்கு முடியும், நேற்று வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்த, நீ கை கால் உடைஞ்சு போயிடல, நீ தள்ளாத வயசுல படுக்கையில கிடக்கிற அளவுக்கு அந்த வயசு அடைஞ்சிடவும் இல்ல,
போன வாரம் செஞ்ச நீ மருமக வந்தோன்னு செய்யாட்டி என்ன அர்த்தம்? அப்ப மருமகளை மகனுடைய மனைவியாக பார்க்கணுமே தவிர வேலைக்காரியா மட்டும் பார்த்திடக்கூடாது. வேலைக்காரியை விட மோசமா இன்னைக்கு மாமியார்மார்கள் மருமகள் என்ன செய்யறாங்க நடத்தக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா பல வீடுகள்ல மருமம் வந்துருவாளா, இந்த மர்ம வயசுல அவங்களுக்கு வேற பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். யாருக்கு? அந்த மாமியாருக்கு. இந்த பொண்ணுடைய மாமியாருக்கு இந்த மர்மவளை வந்திருக்கு பாருங்களேன், அவளை போல இந்த புருஷனுடைய அக்காமார்களோ புருஷனுடைய தங்கச்சிமார்களோ இருப்பாங்க. அல்லது லீவுல கூட ஒரு புருஷன் வீட்டுல இருந்து நினைச்சிருப்பாங்க வந்திருப்பாங்க. அல்ல கல்யாணம் பண்ணாத பெண்கள் கூட வீட்டுல இருப்பாங்க. அவங்களும் எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு திரகாத்திரமா இருக்கத்தானே செய்யறாங்க. மர்ம வந்துட்டாங்கன்னா மொவளை வேலை வாங்குறதே கிடையாது. மகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மகளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. நீ உட்காரு, அவ பாக்கட்டும், நீ எதுக்கு பாக்குற என்று சொல்லி இதுல என்ன. இப்படி நம்ம மகளை பழக்குனா போற வீட்டுல குப்பை கொட்டை ஏழ்மா ஒழுங்கா நம்ம எப்படி பழக்குனா ஒரு வீட்டுல போய் அது வாழ்க்கை நடத்தும் கூட யோசிக்காம, அப்ப நம்ம இதை யோசிக்கணும்ல. நீங்க பொம்பளை பிள்ளையை பார்த்தாலும் என்ன நினைக்கணும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயிற்சி கொடுத்து எல்லாத்துக்கும் தயார்படுத்தினார்களோ அந்த மாதிரி உங்க பொம்பளை பிள்ளைய நீங்க ட்ரைனிங் பண்ணுமா இல்லையா? உங்க மருமகள்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி உங்க மகளையும் நீங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்ல. அதே மாதிரி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கை காட்சி போற அளவுக்கு திருகையில மாவரைச்சன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டாங்களே, அப்ப அந்த அளவு அதையும் செய்யற அளவுக்கு தானே மகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்றைக்கு மாமியார்மார்களுடைய நிலையெல்லாம் என்னன்னு கேட்டா, அனைத்து சுமைகளையும் கொண்டு அந்த ஒரு பொம்பளை தலையில சுமத்தி, சின்ன பொண்ணா ஒரு வாழ்க்கப்பட்டு ஒரு பெண்ணு தலையில சுமத்தி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு சும்மா இருப்பாங்க புது பொண்ணுங்கிற ஒரு கணக்குல. அதுக்கப்புறம் மொத்தத்தை நீ தலையில வச்சுட்டு வேலைக்காரிகள் கூட இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட மாட்டாங்க. அவ்வளவு மோசமாக எல்லா வேலைகளையும் போட்டு அவங்க இதுல வாங்குறது. ஒரு தலைவலி காய்ச்சல் படுத்துக் கொண்டார்களே என்ன செய்யறது, உனக்கு இதே வேலையா போச்சுங்கிறது. அவர் டெய்லி படுத்து கிடப்பாங்க. ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு மருமகளுக்கு முடியாம ஒரு நாளைக்கு ஏதாவது சொன்னான்னா அதை ஜீர்ணிக்க முடியாது. அது என்ன தலைவலி உனக்கு, எப்ப பார்த்தாலும் தலைவலிங்கிற என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் அந்த குடும்பங்கள்ல பாக்குறோம். இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், பெண்களுக்கு மனைவியராக புகுந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு எப்படி கடமை இருக்கிறதோ அதே மாதிரி மாமியாரா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கடமை இருக்குது. இது நம்மளை நம்பி அடைக்கலமா வந்திருக்கிறது. இப்ப நம்ம மகனுக்கு வாழ்க்கைப்பட்ட காரணத்தினால் இந்த பெண்ணு எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்கிறது. அது தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது. நம்ம பொண்ணுக்கு நம்ம தாய் தந்தைய நம்ம இருக்கிறோம், இந்த பொண்ணுக்கு தாய் தந்தை அங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. நம்மளை எப்படி நம்ம மாமியார் கொடுமைப்படுத்துமோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம். எல்லா மாமியாரும் நேற்று ஒரு மருமகளா இருந்தவ தானே. அப்ப இந்த மாமியார்மார்கள் நம்ம மருமகளா இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த மாமியார் என்னென்ன கொடுமையெல்லாம் செஞ்சது கொடுமைன்னு தெரிஞ்சிச்சோ, அதையும் உங்க மருமகளுக்கு செய்யும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்படி எல்லாம் அந்த மாமியார்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. சொல்றாங்க வேலைக்காரங்கள் நடத்துறது கூட இப்படி நடத்திடக்கூடாது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வேலைக்கார ஒருத்தரோட சேர்ந்து ஒரு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கிறாரோ அதே மாதிரியான ட்ரெஸ் யாருக்கும் போட்டிருக்காரு, வேலைக்காரருக்கும் போட்டிருக்கிறாரு. அபூதர் அவர்களும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. அதே ட்ரெஸ் அதே கலர்ல அதே தரத்துல அவருடைய வேலையாலும் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறார். இப்படி வந்த உடனே ஒருத்தர் கேட்கிறார், என்னங்க நீங்க போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸையே உங்களுடைய வேலைக்காரனுக்கு போட்டிருக்கிறீங்க, ஒரே மாதிரி வர்றீல என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இவர்கிட்ட என்ன வேலைக்காரரா இருக்காரு, இவரை ஒரு ஒழுங்கா வேலை செய்யல, அவரை நான் கண்டிச்சேன். கண்டிக்கும் போது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிக்கும் போது என்னன்னு கண்டிச்சு விட்டேன், அவங்க அம்மாவை இழுத்து அவரை திட்டுறதுக்கு பதிலா என்ன செய்யறது, அவங்க அம்மாவை இழுத்து ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஐயர்தஹு பி உம்மிஹி, அவங்க தாயையோட இழுத்து நீ அவரை திட்டுறியா, இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, உங்ககிட்ட அறியாமை காலத்து குணம் இருக்கிறது, நீ செஞ்ச வேலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஊழியர்கள் உங்கள் கீழே இருப்பார்களே ஆனால் அவங்களை நீங்க எப்படி நடத்தணும், அவங்களுக்கு தாங்குற அளவுக்கு நீங்க வேலை கொடுங்க. கொஞ்சம் பெரிய வேலையா இருக்குமே ஆனால் நீங்களும் சேர்ந்து கூடமாட நீங்களும் சேர்ந்து கூடமாட ஒத்தாசையா இருக்கணும். ஒரு முதலாளி என்ன செய்யறாரு, ஒரு 25 கிலோ பொருளை ஒருத்தனை தூக்க சொல்றாரு. அந்த வேலைக்காரனுக்கு தூங்குற சக்தி இருந்து அவனை தூக்கிக்கிறேன். 50 கிலோ தூக்க முடியாது, 50 கிலோ கொடுக்கிறாரு, தூக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு அப்ப என்ன செய்யணும், 2 பேர் நம்ம ஒரு கை போடணும். வேலைக்காரன் வேலை வாங்கும் பொழுது இவனுக்கு தூக்க முடியுமா, பெரிய வெயிட்டா இருக்குது, இந்த வெயிட்டான வேலையை நம்ம கொடுக்கிறோமே, அவனுக்கு முடியாட்டி நம்மளும் ஒரு கை போட்டாதானே சரியா வரும் என்று
வேலைக்காரர்கள்ட்ட இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உத்தரவிட்டார்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் போற ட்ரெஸ் தான் இருக்கிறேன். நான் எந்த ஒரு கஷ்டமான வேலையும் கொடுக்கறது இல்ல. ஏதாவது கஷ்டமான வேலையை கொடுத்தேன்னு சொன்னா நானும் சேர்ந்துகிட்டு அவரோட சேர்ந்து செய்வேங்கிறாங்க. ஒரு வேலைக்காரனுக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி எந்த ஒரு சம்பளத்தையும் எதிர்பார்க்காம அர்ப்பணிக்கிறதுக்காக வந்திருக்கிறாள உங்க மருமகள், அவளை எப்படி நடத்தணும்? அப்ப மருமகளை நடத்துற விஷயத்தில் நிறைய தவறு பண்றாங்க. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டுல மனைவிக்கு வந்து அவங்க மாமியார் கூட இல்ல, ஆயிஷா நாய்க்கு மாமியார்லாம் கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு தாய் இல்ல, அவங்க வந்து சின்ன வயசுல இறந்துட்டாலும் அந்த மாமியார் குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் இல்ல. ஆனாலும் தன்னுடைய மனைவி கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி கணவன் கூடமாட ஒத்தாசை செய்யறாருன்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்வது? கணவன் எப்பவும் இருக்க மாட்டார், எப்பவும் மாமியார் இருப்பாங்கல்ல. ஒரு வீட்டுல வந்து தாய் இருந்தால், கணவனுடைய தாய் இருந்தான்னு சொன்னா அவங்களோட தான் வச்சு ஒன்னா இருப்பார்கள். அப்ப அந்த பெண்ணு படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு நீ விளைவிக்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்போமோ அந்த மாதிரி மாமியார் நடக்கலன்னு வைங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறோம், இந்த தொடர்லையும் சொல்லி இருக்கிறோம், யாருக்காவது அநீதி இழைத்த நிலையில நீங்கள் மறுமையில போய் நின்றீர்களே ஆனால் உங்க நன்மையெல்லாம் புடிங்கல்ல அங்க கொடுத்துருவோம். அந்த மருமக சொல்லுவாளா இல்லையா? எந்த மருமகளாவது மாமியாரை பத்தி இப்படி சொல்லாம இருப்பாளா மருமையில? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாட்டுல, தமிழ்நாட்டுல எடுத்துக்கொண்டு எந்த மருமயில அதெல்லாம் எழுப்பி கேட்டான்னு சொன்னா என்ன செய்வா? மருமையில கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா இல்லையா? கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு பாருங்க. ஆனா என்னன்னு கேட்டா பேலன்ஸ் ஆகிக்கிறது. வேணா இவங்களுக்கு வந்து அவங்க மாமியார் நன்மை வந்துரும்ல, அது மாதிரி. அதனால தைரியமா இருக்கிறாங்க. மரும வந்து மாமியா மேல போட்டா அந்த மாமியா என்ன செய்வா? அவன் மாமியா மேல போட்டு விட்டுருவா. இப்படியே ஒரு சங்கிலி தொடரா என்ன செய்யறது? இது ஒட்டுமொத்தமா அந்த தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது என்ன நீங்க யோசிக்கணும், நம்முடைய அமல்களை இழந்துடக்கூடாது. நம்ம மகனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறோம், அந்த வகையில் அவங்க நம்ம வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. வேலைக்காரி கிடையாது அவங்க, அவங்களுக்கு சொத்துல உரிமை இருக்கிறது. கணவன் இறந்துட்டாருன்னு வைங்க, அந்த பொண்ணுடைய புருஷன் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த சொத்துல கூட வந்து என்ன இருக்குது, அவங்களுக்கு 4ல ஒரு பங்கு எல்லாம் கொடுக்க சொல்றான். அப்படி ரைட்டோட அவங்க வர்றாங்க. புள்ள இருச்சுங்க 8ல 1 கொடுக்க சொல்லி எல்லாம் என்ன சொல்றான், தாய்க்கு 6ல 1 கொடுக்க சொல்ற மாதிரி மனைவிக்கும் சொத்துல உரிமைங்கிற அளவுல என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கவனத்துல கொண்டு மகன் வந்து சந்தோஷமா வைத்துக் கொள்ளணும், கவனிக்கணும். இந்த மாதிரி வேலைகள் நீங்க அளவுக்கு மேல அவங்க வேலையை சுமத்துனீங்க என்று சொன்னா மகனோட சந்தோஷமா இருக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா இந்த வேலையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த மாமியார்கள் மருமகளுக்கு செய்யற ஒரு பெரிய கொடூரம் என்னன்னு சொன்னா, இந்த இல்லற வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறாங்க. எதுக்கு தடையா இருக்கிறாங்க? எல்லா மாமியார்களுமே அவங்க மகன் வந்து தன்னுடைய மருமகளோட அவனுடைய மனைவியோட சந்தோஷமா இருப்பது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. தனியா உட்கார்ந்து புருஷனோட போய் பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன அங்க என்ன ஒண்ணு பேச்சு, வேற எங்க பேசுவாங்க? அங்க பேசுவாங்க, பேசுற இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, வெளியில உள்ள ஆள்கிட்ட பேசிட்டாங்க, அங்க என்ன ஒண்ணு இப்ப அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற, இப்படி எல்லாம் சொல்லி அதை சொன்ன பொம்பளை கிணமாக ஒரு வெக்கம் ரோஷம் வரும்ல, அசிங்கமான அர்த்தம் வர்ற மாதிரி குத்தி காட்டிடுவாங்க. அப்ப அந்த பொம்பளை என்ன செய்யும், அந்த பொண்ணு என்ன செய்யும், புருஷனோட ஒரு சந்தோஷமா நிக்கலாம் நினைச்சா கூட மும்மாடி மாமியா இருக்காள பயந்துகிட்டு என்ன செய்யாது, புருஷனுக்கு பக்கத்துல போய் நிக்காது, பயந்து. அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. சந்தோஷமா பூ வச்சுக்கிற முடியாது, சந்தோஷமா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட முடியாது, என்னடி இப்ப பார்த்தாலும் மினிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் சொல்லக்கூடிய மாமியார்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கொடூரம், இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் அல்ல லேசில விட மாட்டான். இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அந்த பெண்ணுடைய மனசுல எல்லாமே பதிஞ்சிருக்கு. நியாய தீர்ப்பு நாள்ல வச்சு அம்புட்டையும் எல்லாம் கேட்பான். நம்ம எப்படி நினைக்கணும், இன்னொன்னையும் கவனிக்கணும், உலகத்து கணக்கையாவது பார்க்கணும்ல. நீங்க இவ்வளவு அநியாயம் பண்றீங்கல்ல, எவ்வளவு நாளைக்கு நீங்க பண்ணுவீங்க? ஒரு கணக்கு தான், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. மாமியார் மாற அதிகாரம்லாம் ஒரு அளவுக்கு தான். அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து கொஞ்சம் ஸ்டடியான நேரத்தில் என்ன செய்வா, பொசிஷன் மாறிக்கிறப்போம். அது வரைக்கும் தான் பையன் என்ன செய்வான், உங்க சொல்ல கேட்டுட்டு இருப்பான். அவளுக்கும் வாரிசு கிரிசு வந்துச்சுன்னு வைங்க, அப்ப அதிகாரம் என்ன செய்யும், அப்படி டிரான்ஸ்பர் ஆகி போயிடும். மருமகைக்கு அதிகாரம் போயிருமா, அப்ப உங்களை என்ன செய்வா, சேர்த்துக்கிட்டு பழைய கணக்கெல்லாம் தீர்க்க ஆரம்பிப்பான். அப்படி கஷ்டப்படுறீங்களா இல்ல எத்தனை பேரு? நம்ம என்ன நினைக்கணும், நம்ம வந்து நம்ம மகள் நம்மளோட இருக்க மாட்டாள். ஒவ்வொரு மாமியார் விளங்க வேண்டும், நம்ம மகள் நம்மளோட இருப்பாளா? நீங்க பொம்பளை பிள்ளை மேல பாசம் காட்டுறீங்க, காட்டுங்க. உங்க மகள் உங்களோட இருப்பாளா? அவ புருஷன் வீட்டுல போய் அவளுடைய மாமியாருக்கு சேவை செய்வாளா? உங்களுக்கு செய்ய மாட்டாள். வயசான காலத்துல நீங்க படுக்கையில் விழுந்து விட்டால், உங்களுக்கு அடுத்தவருடைய தயவு தேவை என்கிற நிலை வந்து விட்டால், உங்க மகளுடைய புருஷன் வந்து உங்க மகளை வந்து உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அனுப்பி வைக்க மாட்டான். அப்ப நீங்க அந்த மாதிரி நிலை வரும்பொழுது யார் உங்களை கவனிக்கணும்? உங்க மருமக தான் உங்க வீட்டுல இருப்பா, உங்க புள்ள மாதிரி இருப்பா. அவ மனப்பூர்வமா உங்களை கவனிக்கிறதா இருந்தா நீங்க ஆதியிலிருந்து அந்த எண்ணத்தை ஊட்டணும்.
புள்ள மாதிரி அந்த அன்பை செலுத்தி செலுத்தி வளர்த்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணு துடிச்சு போயிருவா. இவதான் மகை. இனிமே பெத்த மகள் எந்த தாய்க்கும் உதவ மாட்டாள், எந்த தகப்பனுக்கும் உதவ மாட்டாள். வரப்போவ ஒரு விருந்தாளி மாதிரி இருக்கும். ஒரு ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு அது கூட இருக்கும், அப்புறம் அது குறைஞ்சு போயிடும். வருஷ கணக்கில் தகப்பனை பார்க்காத பெண்கள்லாம் இருக்கிறார்கள், வருஷ கணக்கில் தாயை பார்க்காத பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள், புருஷன் வீட கதின்னு இருக்கிறார்கள். 5 வருஷத்துக்கு ஒருக்கா போனாலே ஆச்சரியம். வெளியூர்களுக்கு கூட்டிட்டு போயிட்டான்னு வைங்க, அப்படி பள்ளிக்கூடம் அப்படி இப்படின்னு செட் ஆகி போயிடுதா. சொந்த ஊருக்கு போய் அவங்க அம்மாவை பாக்குற வாய்ப்பு கூட யாருக்கு இல்ல, ஒரு பெண்ணுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்ப எப்படி ஒரு தாயை அவ தன்னுடைய மகள் கவனிப்பான்னு நினைக்கிறது? அப்ப அந்த தாய் என்ன நினைக்கணும், நம்ம மகள் நம்மளை கவனிக்க முடியாது, நினைச்சாலும் அவளால் கவனிக்க முடியாது. அவங்க வீட்டுல உள்ளவங்க கவனிக்க விட மாட்டாங்க, நம்மளை யார் கவனிப்பா, நம்ம மருமக தான் கவனிப்பா. இப்படி நினைத்து விட்டார்களே ஆனால் அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்பை கருத்துல கொண்டு ஒழுங்கா நடத்தி விடுவார்கள். உலகத்திலையும் நல்லா இருக்க முடியாது. யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அதே மகனை வச்சு தெருவில் வெளியேற்றுறார். எத்தனை மருமகள் பார்த்திருக்கிறோம். தாயை பெற்ற தாய மகங்கார என்ன செய்யறான், ஒரு கட்டத்துல தூக்கி வெளியேற்ற, வீட்டை விட்டு வெளியே போங்கிறான் தாய. எதுக்காக வேண்டி அந்த கொடுமையெல்லாம் அவன் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறா. அவளுக்கு ஒரு டைம் வரும், சேர்த்து போட்டு அவனுக்கு கரெக்டா சாவியை கொடுத்து உன் தாய் ரொம்ப கொடுமைக்காரி என்கிற மாதிரி போட்டு, உங்க வளர்ச்சி அவளுக்கு பிடிக்கல, உங்க பிள்ளையுடைய வளர்ச்சி பிடிக்க மாட்டேங்குது என்று போட்டு விட்டான்னு வைங்க, கடைசியில முதியோர் இடத்துக்கு தான் கொண்டு வரணும். வருதா? அப்படி வருதா இல்லையா? அந்த மாதிரிலாம் ஆக்கி போடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெண்ணை நம்ம வீட்டுக்கு எடுத்தோம் என்று சொன்னால் குடும்பத்துல இவ தான் நமக்கு உறுதுணையா நிற்கக்கூடியவள். நம்முடைய பெண் மக்கள்கள் இல்ல, நம்முடைய மருமகள்மார்கள் தான் நம்மளை கவனிப்பார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு பாசம் செலுத்தி நீங்க பழகி பாருங்க. குடும்பமும் நல்லா இருக்கு, அநீதி இழைத்தவர்களும் ஆக மாட்டீங்க, எதிர்காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கு. பல வகையில் இது உங்களுக்கு நன்மை தரும். துன்யாவிலே நன்மை, ஆகிரத்திலே நன்மை. உங்க மகனும் சந்தோஷமான முறையில இல்ல. இந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுல என்ன செய்வான், எத்தனை ஆம்பளை, ஆம்பளைக்கு என்னங்க பெரிய பிரச்சனை குடும்பங்கள்ல? நீங்க நல்லா கேளுங்க. ஒரு ஆம்பளைட்ட போய் என்னடா உங்க வீட்டுல பிரச்சனைன்னா, மாமியா மருமக பிரச்சனை தான்மா முக்காவாசி வீடுகள்ல. அதான் நான் சொல்லக்கூடிய இந்த கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, 10 வருஷம் கடந்துட்டு அதிகாரம் மாறிக்கிறதுல அப்ப இல்ல. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெளியே பள்ளியாசல வந்து உட்காந்து, என்னடா பள்ளியாசல உட்காந்து இருக்கிற, இங்க போனா அம்மா அதை சொல்றாங்க, அங்க போனா பொண்டாட்டியா சொல்றா, தாங்க ஏழல ஊருக்கு போக மாட்டாங்கிறான். ஏன்டா 4 வருஷமா ஊருக்கு போல, போனா இவ ஒரு பக்கம் சொல்றா, அவ ஒரு பக்கம் சொல்றா, ஒருப்புமே இல்லைங்கிறான். எப்படி வெறுத்து போயிடறான்னு சொன்னா, இந்த மாமியார் மருமகள் பொண்டாட்டியும் தாயும் போடக்கூடிய சண்டையை பார்த்து விட்டு அவன் வெளி உலகத்துல சம்பாதிக்கிறதுல பின்னடைவு ஏற்படுகிறது, அவனுடைய நிம்மதி குலைந்து போய் விடுகிறது. ஏண்டா வீட்டுக்கு போறோம்னு நினைக்கிற மாதிரி ஆக்குறாங்களா இல்லையா? வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா மகன் இருப்பான்னு பார்த்தா வெளியில் டென்ஷன்லாம் இருக்கிறது. அந்த டென்ஷன்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் ஒரு தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒன்று தந்திருக்கிறான். அப்படி வந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தான்னு சொன்னா பஞ்சாயத்துங்க என்ன செய்யும், தாய்க்கு மகளுக்கு உள்ள பஞ்சாயத்து தான் கேட்டுட்டு இருக்கணும். அப்ப ராத்திரி பூரா தூங்க முடியாது. இங்கிட்டு பேசினாலும் பயமா இருக்கு, அங்கிட்டு பேசினாலும் பயமா இருக்கு. நியாயம் இருந்தா கூட பேச யோசிப்பான். என்ன பொண்டாட்டி வந்தவொடனே எங்களை மறந்துட்டீங்களா, நியாயத்தை பேசினா கூட என்ன செய்வான், அந்த அம்மாக்காரி பொண்டாட்டி வந்தோடனே எங்களுக்கு நாங்கெல்லாம் தெரியலையான்னு கேட்பாளா. அதுக்கு பயந்துகிட்டு உம்மா சொல்ற அநியாயத்துக்கு தலையாட்டிக்கிடுவான், பொண்டாட்டி சொல்ற அநியாயத்துக்கு தலையாட்டிக்கிடுவான். இப்படியே இருந்துகிட்டு மண்டை காஞ்சி போறானா இல்லையா? அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில நிம்மதி எங்க தொலைது நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு 35 வயசுல உள்ள எல்லாருக்குமே அவங்க மாமியாரோட உமா அப்பாவோட இருக்கக்கூடியவர்களா இருந்தார்களே ஆனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த நிம்மதியை யார் குலைக்கிறாங்க, மாமியார் மரும பஞ்சாயத்து தான் குலைக்க. அப்ப எப்படி ஆம்பளைக்கு நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி ஆம்பளை முன்னேறுவான்? அவன் எப்படி தொழில் பண்ணுவான்? அங்க வீட்டுல உள்ள வந்து நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போனா தானே அடுத்த நாள் போய் தொழில சந்தோஷமா செய்வான். வீட்டுல டென்ஷனா இருந்துட்டு போது கடைக்கு வந்தான்னு சொன்னா வியாபாரத்தை முன்னேற்ற முடியுமா? பொருளாதாரத்துல மேல வர முடியுமா? எல்லாம் பாதிச்சு நாசமா போகுது. அப்ப இதனால என்ன செய்யணும், மாமியாரா இருக்கு இல்ல, எல்லாரும் நாளைக்கு மாமியாரா மருமகளா ரெண்டு ரோல் எல்லாத்துக்கும் இருக்கிறது. அப்ப மருமகள்ங்கிற வகையில அவங்க ரோலை அவங்க கரெக்டா செய்ய வேண்டும். மாமியார்ங்கிற ரோல் அவங்க எடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், அவங்க அந்த ரோலை கரெக்டா செய்ய வேண்டும். 2 ரோலும் ஒருத்தர் தான் அடைகிறாங்க, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இது அல்லாஹ்வுடைய கிருபையில மாமனார்கள் பெற்றுங்க, எங்கேயும் மாமனார் கொடுமையே கிடையாது. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்டாடி தான் தப்பு பண்றா, மருமகளை கொடுமைப்படுத்துறா என்று உணர்ந்த மாமனார்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் மாத்திரம் எப்படி செய்யறீங்க, உங்க குணமே தப்புன்னு விளங்குதா இல்லையா? என் பொம்பளை மாத்திரம் ஒரு பொம்பளைக்கு அநியாயம் செய்யறீங்க. இதை கவனத்தில் கொண்டு மாமியார்கள் என்ன செய்யணும், ஒரு பிள்ளை மாதிரி உங்க மகள் மாதிரி நினைங்க, மக தான் அது, மகளை போல நீங்க என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு சில விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆம்பளை ஒரு மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுல வந்தா என்ன செய்யறது, ஒரு எந்திர மாதிரியான ஒரு அமைப்பு இல்லாம பிள்ளைகளோட நல்லா கொஞ்சம் விளையாடுறது,
மனைவிட்ட சந்தோஷமா இருக்கிறது, தமாஸ் பண்ணிக்கிறது, இது மாதிரி எல்லாமே என்ன செய்யுது மார்க்கத்துல அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது மாதிரி நம்ம அது மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்கணுமே. வெளியே தான் எந்த மாதிரி இருந்துட்டு வந்துடுறீங்க, கடை தொழில வியாபாரம் ஒரு மாதிரியா இருந்துட்டு வந்துடுறீங்க. வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்யணும், ஒரு கலகலப்பா இருக்கணும், விளையாட்டா இருக்கணும், ஒரு தமாஸ் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் அது மாதிரிலாம் இருந்தா தான் என்ன செய்யும், இல்லற வாழ்க்கை இனிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு சம்பவம். ஜாபிர் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க, ஏப்பா நீ இளைஞனா இருக்கிறீல, ஒரு இளம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தர் நல்லா கேலி பண்ணிக்கிறீங்க, ஒருத்தர் விளையாண்டுக்கிறீங்க, ஒருத்தர் மகிழ்ச்சி சிரிப்பு ஊட்டிக்கிறீங்க. சிரிப்பு மூட்டணுமா, கணவன் மனைவி சிரிப்பு மூட்டுறதுங்கிறது ஒரு வாழ்க்கையுடைய அர்த்தம். அப்படி சொல்றாங்க, துலாஹி குஹா ஓ துலாஹி குக்க, நீ அவளுக்கு சிரிப்பு மூட்டுவாய், அவள் உனக்கு சிரிப்பு மூட்டுவாள். சிரிப்புட்டுறன்னு அர்த்தம் மிஷினு மாதிரி வரக்கூடாது, வந்து அள்ளி போட்டு தின்னுட்டு படுத்து அப்படி போயிடக்கூடாது. என்ன செய்யணும், அது இப்படி நண்பர்கள்ட்ட நீங்க ஜாலியா பழகிக்கிறீர்களோ, ஜோக் அடித்துக் கொள்கிறீர்களோ, தமாஷ் பண்ணி கொள்கிறீர்களோ, கேலி பண்ணி கொள்கிறீர்களோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கணுமா இதுல குடும்ப வாழ்க்கையில. அப்படி இருக்குமேப்பா, நீயா உனக்கு வயசு மூத்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண, அப்படிதான் விளையாடுறது ஜாலியா இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்குமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்ங்கிற அந்த செய்தியை புகாரில 5367 6387 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அப்ப வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், கலகலப்பா இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹங்கலா என்ற ஒரு சஹாபி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி பயங்கரமா ஒரு பயம் வர்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. அப்படியே அழுவுற அளவுக்கு நரகத்தை பத்தி பேசினா பயம் வரும்ல, நரகத்துல என்னென்னலாம் இருக்குங்கிறதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லும் பொழுது அப்படியே நடுங்குறாங்க. அம்மாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி நரகத்தையே பயம் ஊட்டப்பட்ட ஒரு ஆள் வெளியிலிருந்து சிரிக்க இயலுமா, ஜாலியா இருக்க இயலுமா, இருக்க இயலாது தானே. அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் இருந்து விட்டு வரும் பொழுது நான் இறுக்கமா பயந்து நடுங்கியவனாக நான் என்ன செய்ய வீட்டுக்குள்ள வருவேன். வீட்டுக்குள்ள புள்ள குட்டிகள் எல்லாம் பார்த்த உடனே பிள்ளைகளை கொஞ்சறது என்ன, கொண்டாட்டிட்டு ஜாலியா இருக்கிறது என்ன, தமாஸ் பண்றது என்ன, இப்படி நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஹல்லலா சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சபையில இருக்கும்போது ஒரே சொர்க்கம் நரகம் ஆகிரத்து மர்ம விசாரணை மகசூர் இப்படி போயிட்டே இருக்கிறது. வீட்டுக்கு வந்துட்டு என்ன வருது, கொண்டாட்டி பிள்ளை கொஞ்சம் கட்டி பிடிக்கணும், இப்படி நினைப்பு வருதுங்கிறார் அவர். இந்த மாதிரி டைப்ல நான் மாறிக்கிறேனே, அப்ப நம்ம சரியில்லை அவர் நினைக்கிறாரு. நம்ம சரியில்லையே, அரை மணி நேரத்துக்கு முந்தான நரகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அதை பார்த்து பயந்துகிட்டுல வந்தோம், அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு இப்படி நம்ம மனைவியை கண்டவன் என்ன செய்யறோம், இப்படி நம்ம வேற மாதிரி மாறிக்கிறோமே, கொஞ்சமே விளையாடுறமே சிரிக்கிறமே, இதெல்லாம் சரியாண்டவருக்கு என்னவாகுது, ஒரு ஃபீலிங் ஆகுது. அப்போ வெளியே வர்றாரு, அபூபக்கரை போய் தேடி போறாரு. அபூபக்கரே, ரசூலுல்லாஹ்ட்ட போனா நம்ம எப்படி எப்படி இருக்கிறோம், வீட்டுக்கு அப்படி மாறி போடுறோமே, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கும்போது ஒரே ஆகிரத்து சொர்க்கம் மர்ம துன்யா பத்தியே மறந்துடுறோம்ல, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்றாங்கல்ல, இப்படி நம்ம இருக்கிறோமே சரியானவன. ஆமாப்பா உன் கேஸ் தான் என் கேஸ் அவர் சொல்றாரு. யாரு அல்லலாதான் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்திகே என்ன சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படித்தான் வருமா, ரசூலுல்லாஹ் சபையில இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வருமா. திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அபூபக்கருக்கு இந்த உம்மத்திலே ஃபர்ஸ்ட் அவர் தான். அபூபக்கர் யாரு, ஒட்டுமொத்த இந்த உம்மத்திலேயே முதல் இடம் ஒரு ஆளுக்கு இருக்குன்னா யாருக்கு தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே முதலிடம் யாருக்கு தான், ஆட்சியிலையும் அதிகாரத்தில் மாத்திரம் இல்லாம மறுமையுடைய தரஜாவிலையும் எல்லாத்திலையும் அவர் தான் இந்த உம்மத்திலே சிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சஹாபிக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கும் பொழுதுதான் அந்த இறையற்றம் அந்த மறுமை நரகத்தை பத்தின பயங்கள் இருக்கிறது. வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அப்படி ஒண்ணு இல்லாட்டி எப்படி ஒருத்தர் நடப்பான், ஜாலியா ஒரு கவலை எதுவுமே இல்லாம நம்ம உலகத்துல இந்த மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம் என்கிற மாதிரி நினைப்பாங்கல்ல, அப்படித்தான் நான் இருக்கிறேங்கிறார். யாரு, அபூபக்கர் சித்திக் சொல்றாரு, ஓங்கறதான் ஏங்கதையும். அப்ப என்ன செய்யறாங்க, நம்ம ரசூலுல்லாஹ் போய் கேட்போம், இத நம்ம செய்யற சரியான்னு தெரியலையே, அங்க இருக்கும்போது அல்லாஹ் பத்தி பேசினா பயப்படுறோம்,
வீட்டுக்கு வந்தோன்னா அந்த அல்லாஹ் பத்தி மறக்கிற மாதிரி நடந்துக்கிறோம், நரகத்தை பத்தி யாவுமே வரமாட்டேங்குது என்னன்னு சொல்லி வெளியே வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து வர்றாங்க. வந்தவொன்னு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு போய் நாஃபக ஹன்லலா, இந்த ஹன்லலா இருக்கிறேனே நான் ஒரு முனாஃபிக் ஆயிட்டேங்கிறார். அவர் என்ன ரசூலுல்லாஹ் என்ன செய்றாரு, நான் ஒரு முனாஃபிக்னா ரெட்ட வேஷம் தானே, அவர் இது ரெட்ட வேஷம் நினைக்கிறார். ஆனா பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் போனா ஒரு மாதிரி நினைப்பு வருது, வீட்டுக்கு போனா வேற மாதிரி மாறிக்கிறோம். அப்ப நம்ம என்ன, நம்ம செய்யற வேலை என்னது, டபுள் கேம் விளையாடுறோம். நம்ம இங்க ஒரு கேம் விளையாடுறோம், வீட்டுல போய் ஒரு கேம் விளையாடுறோம். நம்ம போற போக்கு சரியில்லைன்னு அவரா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு, நாஃபக ஹன்லலா, நான் ஹன்லலாவாகிய நான் வந்து முனாஃபிக் ஆயிட்டேன், நான் வந்து இங்க ஒரு மாதிரியா நடக்கிறேன், அங்க ஒரு மாதிரியா நடக்கிறேன்னு சொல்லி விளக்கமா என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, ஹன்லலாவே அப்படி சொல்லாத, யா ஹன்லலா சாஅத்தன் வ சாஅத்தன், இப்படி கொஞ்சம் நேரம் இருக்கணும், அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் முனாஃபிக் கிடையாது, இங்க இருக்கும்போது இப்படித்தான் இருக்கணும், அங்க இருக்கும்போது அப்படித்தான் இருக்கணும்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பள்ளிவாசல்ல அல்லாஹ் பத்தி பேசும்போது மறுமையை பத்தி பேசும்போது இப்படி இரு, வீட்டுக்கு போயிட்டு அது அப்படி இருப்பா, அதான்ப்பா நீ செய்யறது கரெக்ட். ஒரே அடி அப்படி ஒரே பள்ளிவாசல உட்காந்து கதியா இருக்க முடியாது, அதுக்காண்டி அங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. சாஅத்தன் வ சாஅத்தன், இதுக்கு ஒரு நேரம் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த நிலைப்பாட்டை என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்தி ஆதரிச்சு சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 4937 38 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், அதாவது வீட்டுக்கு போனால் மனைவிமார்கள்ட்ட சந்தோஷமா கொஞ்சி விளையாடக்கூடிய வகையில் இருக்கணும். இதுக்கு யாரும் குறுக்கையும் வரக்கூடாது. இவரும் அப்படி இருக்கணும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், மாப்பிள்ளையை பார்த்து அம்மா என்ன செய்யணும், அவன் பையன் சந்தோஷமா வந்திருக்கான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் என்ன செய்யணும், மாமியாரா இருக்கக்கூடிய நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன வழங்குறது, பெண்கள் விஷயத்துல வந்து அது எதுக்கு நம்ம கல்யாணம் பண்றோமோ அதுக்கு ஏற்றவாறு அவங்கள அந்த மூடுகளை என்ன செய்யணும், மாத்திக்கொண்டு எல்லா விதமான டென்ஷனை இறக்கக்கூடிய ஒரு இடமாக குடும்பத்தை அமைத்துக் கொள்ளணும். வீட்டுல போனா டென்ஷனை ஏத்தி விடுற இடமா இருக்கக்கூடாது, டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு போயிடணும், ஒரு ரிலாக்ஸ் ஆயிரணும், எல்லாத்தையும் மறந்துடணும். எப்படி நரகத்தை பத்தி உள்ளதையும் மறந்துட்டு வீட்டுக்கு வர்றாருல, நரகத்தை பத்தி ஒரு டென்ஷன் ஏத்தினா எப்படி இருக்கு, அதையெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா சொர்க்கமா இருக்கும், அது ஒரு நல்ல வீடா இருக்கும். இங்க சேல் டாக்ஸ் அந்த இது பஞ்சாயத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்து அதுக்கு மேல இங்க கர்பலா நடக்கும், மாமியாக்கும். இப்ப எப்படி நிம்மதி கிடைக்கும்? அப்ப அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் குடும்பத்துல உள்ளது. இஸ்லாமிய குடும்பத்துல வந்து இப்படி ஒரு அனுசரணையோட எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் நடக்கிறாங்கன்னு பாருங்க. வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு தபூக் யுத்தத்திலிருந்து அல்லது ஹைபர் யுத்தத்திலிருந்து ரெண்டு சந்தேகமா அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு. தபூக்ல இருந்தோ ஹைபர்ல இருந்தோ அந்த போருக்கு முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுல ஒரு மாடம் மாதிரி, மாடம்னா ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, செவத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி வந்து நிறைய பொம்மைகளை சேர்த்து வச்சிருக்காங்க. பெண்களுக்கு அந்த பொம்மைகள்ல ஒரு ஆசை இருக்கும், எது வரைக்கும், புள்ள பெற வரைக்கும், குழந்தையை பெற்று குழந்தையை கொஞ்சணுங்கிற அந்த பருவம் வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணின பொம்பளையா இருந்தாலும் பொம்மைகள் மேல என்ன செய்வாங்க, ஒரு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது எப்ப மாறும், ஒரிஜினல் பொம்மை கிடைச்சோன்னு மாறி போயிடும். உசுருள்ள பொம்மை கிடைச்சாதான் என்ன செய்யும், மாறும். அது வரைக்கும் மாறாது. ஆயிஷா நாய்க்கு தான் குழந்தை இல்லையில, அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா பொம்மைகள் அது மாதிரி வச்சு அதை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு டைம் பாஸ் போகணும்ல, பெண்கள் வந்து ஏதாவது ஒரு அன்பு பாசம் செலுத்தணும், அது மாதிரி ஒரு டைப்ல இருக்கிற காரணத்தினால பிள்ளைகள் இல்லாட்டி எதுல பாசம் வரும், அவங்களுக்கு எதுல ஒரு ஆசை வரும், இந்த பொம்மைகளை வச்சு விளையாடக்கூடிய ஒரு ஆசை வரும். பலவிதமான பொம்மைகள் வந்து வைத்திருக்கிறார்கள், என்னென்ன மாதிரி பொம்மைன்னு வரல. அப்ப வந்து அப்ப ரசூல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்களா, வீட்டுக்கு வரும் பொழுது மாடத்துல வந்து பொம்மையை வைத்து ஒரு ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் விளக்கலாம் ரசூல்லா பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. அப்ப காத்து அடிச்சு என்னவாது அந்த ஸ்கிரீன் விலகணும்னு பொம்மைகள்லாம் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. அப்ப அதுல என்ன செய்யறதா, ஒரு குதிரை பொம்மை ஒண்ணு இருக்கிறது. அந்த குதிரைக்கு என்ன பண்ணிருக்குன்னா ரெண்டு ரெக்க வைக்கிற மாதிரி, ரெக்க வச்ச குதிரை, குதிரை மாதிரி பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பொம்மையில குதிரைக்கு என்ன இருக்கு, ரெண்டு சிறகு இருக்குது, ரெக்கையோட இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, மாஹாதா யா ஆயிஷா, ஆயிஷாவை இது என்ன, அது குறிப்பிட்ட அவ்வளவு பொம்மை பத்தி கேட்கல, இது டிஃபரெண்டா இருக்குதுல்ல, சாதாரண குதிரையா இருந்தா கேட்டிருக்க மாட்டாங்க. குதிரைக்கு சிறகுலாம் இருக்காது இல்லையா, சிறகோட குதிரை இருந்தவுடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இன்வால்வ் ஆகி அந்த மனைவியை எப்படி ரசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு இறங்கி போய் என்ன செய்யறாங்க, மாஹாதா யா ஆயிஷா, ஆயிஷாவை இது என்ன வித்தியாசமா ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நடுவுல இருக்காது என்னன்னு கேட்கறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஃபர்சுன், அது குதிரை பொம்மை அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாஹாதல்லதி அலைஹி,
குதிரை பொம்மை தெரியுது, அது முதுகுல 2 இருக்கு, அது என்ன? அந்த சிறகு கேட்கறாங்க, ரெக்க வச்சிருக்குதுல, அது என்ன ரெக்க இருக்குது என்ன அப்படின்ற அது முதுகுல இருக்கிறது என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஜினாஹானி, அது ரெக்கை தான், அது ரெக்கை தான் மேல வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, ஃபர்சுன் லஹு ஜினாஹானி, என்ன குதிரைக்கு ரெக்கை இருக்குமோ? குதிரை பொம்மை வச்சிருக்கீங்க, பறவைன்னா ரெக்கை இருக்கலாம், நீங்க விளையாடுற பொம்மையில குதிரைக்கு என்ன இருக்கு, ரெக்கை வச்சு வச்சிருக்கீங்களா, என்ன செய்தி அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அம்மா சமயத்த அன்னலி சுலைமான ஹைலன் லஹா அஜனகத்துன், சுலைமான் நபிட்ட இருந்த குதிரைகளுக்கு ரெக்கை இருக்குன்னு சொல்றாங்களே, அது நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஊர்ல பேசிக்கிறத சொல்றாங்க. அம்மா சமயத்தை நீங்க கேள்விப்பட்டது கிடையாதா? சுலைமான் நபி காலத்துல அவங்க வச்சிருந்த குதிரைகளுக்கு என்ன இருந்துச்சு? அது கதை தான். அந்த கதையை அவங்க கேள்விப்பட்ட அந்த பருவத்தில் உள்ள வச்சு என்ன செய்யறாங்க, அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க சொன்ன அந்த பதிலை கேட்ட உடனே நபிகள் நாயகம் துடுப்பா செஞ்சதுக்கு நியாயப்படுத்த மாதிரி பதில் சொல்றாங்கல்ல, அதை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள், கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள். அப்ப இதெல்லாம் என்ன விளங்குது? இது அபூதாவுதுல 4284வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வீட்டுல மனைவிமார்கள் அவங்களுக்கு சில பெண்கள்ங்கிற முறையில அவங்களுக்கு விருப்பம் ஒரு உலகம் இருக்கும். ஆம்பளை மாதிரி அவங்களுடைய டேஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொம்மை வச்சிருப்பாங்க, பிள்ளை வச்சிருப்பாங்க, பல்லாங்குழி வச்சிருப்பாங்க. பெண்கள் உலகம் தனியா இருக்குதுல்ல, அது மாதிரி ஒண்ணு இருக்கக்கூடிய நேரத்துல அதோட இன்வால்வ் ஆகி நின்று பேசினாங்களே தவிர, என்ன செய்யுது, உனக்கு இத்தனை பொம்பளை கல்யாணம் பண்ணி வந்து பொம்மை என்னத்துக்கு பொம்மை அப்படி கேட்டாங்களா? நம்மளா என்ன பண்ணிருப்போம், இத்தனை 7 வயசாகுது, உனக்கு எதுக்கு பொம்மைன்னு கேட்பாங்க இல்லையா? இது பொம்மை வைக்கிற வயசா? இது தபூக்குல போயிட்டு வரும்போது நடக்குது, ரொம்ப பின்னாடி நடக்கிறது. நல்லா குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு நல்ல சந்தோஷமா ஒரு பெரிய மனுஷியாகி ஹதீஸ்கள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய வயசுல வந்த பிறகு இந்த பொம்மையை வச்சு விளையாடுற தன்மையில யாரு இருக்கிறா? ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. இது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம மாமியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணுடைய மாமியா இருந்தாங்கன்னா அப்படித்தான் நடக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அழகா அது பேசி அவங்க சொல்றத கேட்டு அதுக்கு ஒரு சிரிப்பை வெளிப்படுத்துற அளவுக்கு. அப்ப மனைவிமார்கள் அப்படி செஞ்சால் கூட நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய டேஸ்ட் அப்படித்தான், அவங்க டைப் அப்படித்தான் இருக்கும் என்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அதுலயும் ஒரு சிரிப்பை உண்டாக்கி அதுலயும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு போறதுக்கு ஆசைப்படுறாங்க. இதுதான் குடும்ப வாழ்க்கைங்கிறது. இப்படி எல்லாத்திலையும் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு மனைவிமார்களை என்ன செய்யணும், நடத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்கன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராத்திரியில தொழுவாங்க. இரவு நேர தொழுகையை தொழுதுட்டு ரொம்ப நேரம் தொழுவாங்க. சமயத்துல சுப வரைக்கும் நீடிச்சிடும். அப்படி இரவு தொழுகை தொழுத உடனே தொழுது முடிச்சுட்டு பார்ப்பாங்க. நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பேசுறதும் நம்முடைய அதுல ஒரு கடமை. மனைவிமார்களோட சந்தோஷமா இருக்கிறதுனா வெறுமனே அந்த தாம்பத்தியத்துக்கு மட்டும் நம்ம அதை ஆசைப்பட கூடாது. பொதுவா மனைவி கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு நல்லா இருக்கல அப்படி பேசிக்கிட்டு இருக்கணும். என்னத்த பேசிருக்க போறாங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்க போறாங்க. அது ஆயிஷா நாயகி சொல்ற என்னது, நான் சும்மா இருந்தேன்னு சொன்னா, முடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா என்னோட உட்காந்து தொழுது முடிச்சுட்டு என்ன செய்வார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் தூங்கி இருந்தேன்னு சொன்னா அவங்க படுத்துருவாங்க, எழுப்ப விட மாட்டாங்க. தூங்கிட்டு எழுப்பிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நான் முடித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது புகாரில 1119, 1161, 1162 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. இது மாதிரி இல்லற வாழ்க்கை நடந்து கொள்ளணும். குடும்ப வாழ்க்கையில மனைவிமார்களோட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும், கலகலப்பா இருக்க வேண்டும், தமாஷ் பண்றதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அவங்களுடைய விளையாட்டுகள் போக்குவரத்துக்கு என்ன செய்யணும், நம்மள அது முட்டுக்கட்டை இல்லாம ஊக்குவிக்கிற விதமா, அதனால பிரச்சனை இல்லை. மார்க்கத்துக்கு தடைன்னு வந்தா மட்டும்தான் நம்ம அத லகான் போடணும், கடிவாளம் போடணுமே தவிர மற்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய உரிமைகள் ஆசைகளுக்கு குறுக்க நிக்க கூடாது என்பது இதை பார்க்கிறோம். அதே மாதிரி கல்யாணம் நடக்குன்னு வைங்க, இந்த கல்யாணங்களுக்கு போயிட்டு வர்றது பெண்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும். பொதுவாக அவங்க தானே பொழுதுபோக்கு இருக்கிறது. ஒரு சொந்த மதத்தில் ஒரு கல்யாணம் இருந்தா பெண்கள்லாம் போயிட்டு வர்றாங்க, நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த கல்யாணம்னா பெண்கள்லாம் படையெடுத்து போவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு என்ன செய்வாங்க, போயிட்டு வர ஒரு வழக்கம் இருந்துச்சு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு தடுக்கல. ஆனா கல்யாணம்னா 100 நம்ம கல்யாணம் மாதிரிலாம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லா கல்யாணமும் கரெக்டா தான் நடக்கும். டவுரி வாங்கின கல்யாணம் நடக்காது, பிதஅத் கல்யாணமும் நடக்காது, எல்லாமே சுன்னத் அடிப்படையில தான் இருக்கு. இப்ப நம்ம காலத்துல பார்த்து போக வேண்டியிருக்கு. எல்லா கல்யாணத்துக்கும் போயிட முடியாது. எந்த கல்யாணம் கரெக்டா சுன்னத்துப்படி இருக்கிறதோ, எந்த கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்கு தகுதியானதாக இருக்கிறதோ அந்த கல்யாணத்தை தேர்ந்தெடுத்து இப்ப போகலாம். அந்த காலத்துல எல்லா கல்யாணத்துக்கும் போகலாம். முஸ்லீம் சகாபாக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, சுன்னத்துக்கு மாற்றமா செய்ய மாட்டாங்க. எல்லாமே ஒரே முறையில தான் நடக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்ப எதுக்கு யார் வர்றாங்கன்னா, பெண்களும் சிறுவர்களும் ஒரு கூட்டமா வர்றாங்க.
வந்தாலே அந்த வர்றதை பார்த்தோன்னே தெரியுது கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு கூட்டமா கல்யாணத்துக்கு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றாங்கன்னு என்ன செய்யும், அதுக்குன்னு ஒரு தனி ஒரு லுக் இருக்கும். அதை வச்சு என்ன செய்யலாம், கல்யாணத்தான் போயிட்டு வர்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த பெண்கள் எல்லாம், பெண்களும் சிறுவர்களும் கல்யாணத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷமா, அந்த பெண்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட போய் என்ன சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பின் நாசி இலைய, இந்த உலகத்துல உள்ள ஆட்கள்லயே எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் அன்சாரிகளாகிய நீங்கள் தான். அதை எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அன்சாரிகள் மேல அவங்களுக்கு ரொம்ப பிரியம். சொந்த பந்தங்களை விட, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்களை விட, ஒரு பிரச்சனைன்னு வந்தா யார் ரொம்ப நேசிப்பாங்க? எல்லாத்தையும் வீடுல பாதி சொத்துல பாதி கொடுத்தாங்க. சாதாரண விஷயமா? வெளியூர்ல இருந்து மக்காவில இருந்து வந்த மக்களுக்காக வேண்டி இருக்கிற வீட்டுல பாதியை கொடுத்தாங்க, மரத்துல பாதியை கொடுத்தாங்க, சொத்துல பாதியை கொடுத்தாங்க, ஆடையில பாதியை கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்திலையும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தியாகம் செஞ்ச ஒரு சமுதாயமா இருக்கிறதுனால இந்த அன்சாரிகளுடைய ஒரு கூட்டத்தை கண்டாங்கன்னு வைங்க, அதை திருப்பி பதிவு பண்ணுவாங்க. அந்த பெண்கள் சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது பார்க்கும் பொழுது, உங்களுக்கு என்ன கல்யாணத்துல வேலை, எதுக்கு இங்க நீங்களா வந்தீங்க, யார் உங்களை அனுப்புனெல்லாம் கேட்கல. இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றான்றாங்களா, மார்க்கத்துக்கு உகந்ததா இருந்தா என்ன செய்யணும், போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். கல்யாண சபைக்கு போயிட்டு வர்றது தடுக்க கூடாது. இது புகாரில 5180, 3785 இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம்.